நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசு தேவன். இயேசு ஒவ்வொரு மனிதனுக்காகவும் சிலுவையில் மரித்திருக்கிறார். இந்த ஆண்டவராய் இயேசு சங்கீதங்களின் புஸ்தகத்தில் ஆசீர்வாதமாக ஒரு வசனங்களை வாசிக்கிறேன். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினாலும் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படோம். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த வீடியோ வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் ஆண்டவர் சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமாம். ஆம், அடைக்கலம் என்றால் என்ன? பாதுகாப்பு. இதை குறித்து விளக்கமாக ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான். இந்த அடைக்கலத்தை குறித்து தீர்க்கதரிசி ஏசாயா தெளிவாக 25வது அதிகாரம் 4வது வசனத்தில், கொடூரமானவர்களின் சீறல் மதிலை மோதியிடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு வெள்ளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும் பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். அல்லேலூயா. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளில் அடைக்கலம் என்றால் நிழலு என்று குறிப்பிடுகிறான் ஏசாயா. அடைக்கலம் என்றால் பெரும் வெள்ளத்துக்கு அது தப்புவிக்கிறது என்று சொல்லுகிறான் ஏசாயா தீர்க்கதரிசி. அடைக்கலம் என்றால் கொடூரமானவர்கள் நம்மை சுற்றிலும் கொடூரமானவர்களுடைய சீறல் எப்பொழுதும் நம்மை சீண்டி கொண்டே இருக்கிறது. எந்த வழியிலும் சரி, எப்படினாலும் சரி, நம்மளை சுற்றிலும் கொடூரமானவர்களுடைய சீறல் சீறிக்கொண்டே, ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனைகள் ஆனாலும் சரி நம்ம மேலே சீறி விடுவார்கள். சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய பெரிய காரியங்களாக இருந்தால் அதை விட்டு விடுவார்கள். ஆனால் சின்ன காரியமாக இருந்தால் போதும், நம்ம மேல் சீறி விடுவார். ஆனால் இப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் சொல்கிறார், இனி ஏழைகளுக்கு பலன். அந்த ஆண்டவர் எப்படி இருக்கிறார் இந்த நாளில்? அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தேவன் நமக்கு அடைக்கலம் என்று சொல்லுகிறான். ஆபத்து காலத்தில் அவரே அனுகூலமானவர் என்று சொல்கிறான். ஆம், அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் அவன் எப்படி அதை உணர்ந்து இதை பாடலாக பாடினான் என்றால், அவனுடைய வாழ்க்கையில் வந்த துன்பம் அநேகம். ஐயோ, தாவீதுக்கு ஒவ்வொரு பக்தர்களுக்கும் வந்த துன்பங்கள் அநேகம். ஆகையினால இந்த சங்கீதக்காரன் பாடலாக எழுதுகிறான், பாடலாக பாடுகிறான். ஐயோ, கர்த்தர் நமக்கு துணை அடைக்கலம் என்று சொல்லுகிறான். இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், அந்த அடைக்கலம் எப்படி நம்மை சுற்றிலே யார் இருக்கிறா? கொடூரமானவர்கள் இருக்கிறார்களாம். அவர்கள் எப்பொழுதும் நம்ம மேலே சீறல் மதிலை போல மோதி அடிக்கிற மதிலை போல வெள்ளத்தை போல இருக்கிறார்களாம். அந்த இடத்துல நீர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, குற்றமில்லாமல் தாவீதை சவுல் விரட்டுகிறான், ஓடுகிறான், ஓடிக்கொண்டே இருந்தான். ஒரு நாளில் கர்த்தர் அவனுக்கு சவுலை இவனுடைய கையிலே ஒப்புவித்தார். ஆனால் சவுலுடைய கையிலே தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. அன்புக்குரிய சகோதரனே சகோதரிய, சாமுவேல் புஸ்தகத்தில் இதை நம்ம வாசிக்கும் பொழுது ரொம்ப அருமையாக இருக்கிறது. சவுல் கையில் தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அவன் பக்கத்தில் போகிறான், அவன் கண்டுகொள்ளாமல் இருக்கிறான் சவுல். ஆனால் கொலை செய்ய வேண்டும் என்ற வெறியோடு அலைகிறான். ஆனால் சவுல் கையில், தாவீது கையில் சவுலை தேவன் ஒப்பு கொடுத்த வேளையில் அவன் இவனை சமாதானத்தோடு அனுப்புகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இதே போல் நீ உனக்கும் போராட்டமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கொடூரமானவர்கள் அருகில் சீரலை போல இருக்கிறார்களா? கலங்க வேண்டாம். இயேசு தேவன் சொல்லுகிறான், அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறாராம், அவர் பலனற்றவர்களுக்கு பலனாக இருக்கிறாராம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தர் உனக்கு பலனாக இருக்கிறார். பயப்படாத, அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, அவர் பெரும் வெள்ளத்துக்கு
உன்னை தப்பு வைக்கிறவர். அவர் வெயிலுக்கு நிழலாக இருக்கிறார். அவருடைய நிழலின் சிறகுக்குள்ளே நீ வந்தினா அவருடைய நிழல் சிறகுக்குள்ளே நீ இளைப்பாறலாம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரி, இந்த நாளிலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, இந்த நாளிலே இயேசு சொல்கிறார், தேவன் நமக்கு அடைக்கலமும், தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இதனால தான் சங்கீதக்காரன் தாவீது, அவரே என் அடைக்கலம், அவர் என் கண்மலை, அவர் கண்மலையாக இருக்கிறதுனால நான் அவருக்குள் அடங்கி இருப்பேன் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உனக்கு நீ கலங்காத, அவர் உனக்கு அடைக்கலமாக இருக்கிறார். நம்மை சுற்றிலும் சீரல்கள் மதிலை போல இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரனே, ஒரு நாள் இஸ்ரவேல் ஜனங்களே தேவன் வழி நடத்தி வருகிற வேளையில் அவர்களுக்கு முன்பதாக எரிகோ கோட்டை சுவர் மனிதனால் கட்டப்பட்டது, ஆனால் மனிதனால் இடிக்க முடியாது. அப்படிப்பட்டதான சுவரை தேவனே அதை உடைத்தெறிந்தார். ஒரு சில நேரங்களில் மனிதர்களை பலங்கொள்ள வைப்பது தேவனே. ஏன் அவனை மனிதர்கள் எவரும் பலங்கொள்ள விடாதபடி பலங்கொள்ள வைக்கிறார் என்றால், தேவனுக்கு முன்பதாக அவன் கோழையாக இருக்கக்கூடாது இல்லவா? ஆகையினால அவனை பலன் கொள்ள வைக்கிறான், திடன் கொள்ள வைக்கிறான். அவரே வந்து அவனோடு மோதுகிறார். அவன் தேவன் அவனோடு மோதும் பொழுது பலகீனமானவனோடு போராடுவது அல்ல, பலசாலியோடு போராடுவதுதான். அதற்காகத்தான் பலன் கொள்ள வைக்கிறார். அதற்காகத்தான் எரிகோ கோட்டையை கட்டுவதற்கு தேவன் அதற்கு ஏற்ற பொருளாதாரம், அதற்கு ஏற்ற ஞானம், அதற்கு ஏற்ற காரியங்கள் எல்லாம் தேவன் கொடுத்தார். ஏனென்றால் மனிதர்களால் உடைக்க முடியாது. மனிதர்கள் உடைத்தால் சோர்ந்து போவார்கள். மனிதனால் கட்டப்பட்டது தான். அதே போல் மனிதர்கள் பலன் கொள்ள முடியாத மனிதர்கள் எவரும் பலன் கொள்ள முடியாத சூழ்நிலையில் அவன் பலத்து இருக்கும் பொழுது தேவனே அவனோடு போராடுகிறார். தேவன் தன்னுடைய கரத்தை நீட்டுகிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியை யாராக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்டதை அவன் வேதனையோடு நீ இருக்கிறாயா? கலங்காத, திகையாத. ஆண்டவராக இயேசு சொல்லுகிறான், அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறாராம். அவர் ஏழைகளுக்கு பலனாக இருக்கிறான். வெறும் வெள்ளத்துக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறாராம். அன்புக்குரிய சகோதரனே சகோதரனே, அவர் வெயிலுக்கு நிழலாக இருக்கிறார். இந்த நிழல் சுகமான நிழல். இந்த நிழலுக்குள் வந்து பார். இந்த நிழல் உனக்கு சுகத்தை கட்டளிடும். அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, இந்த இயேசு சொல்கிறார், நான் உனக்கு அடைக்கலமானவர். ஆகையினால் இதெல்லாம் அறிந்து கொண்டதுனால தான் அவரின் கண்மலை, அவரின் கண்மலையாக இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். அவர் கண்மலை, நான் கண்மலை. எந்த புயலுக்கோ எந்த விதமான மழைக்கோ அது அஞ்சாது. அதே போல் நமக்கு அடைக்கலமான காரியமாக இருக்கிறார். இதை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரன், இன்னும் விளக்கங்கள் கொடுக்க வேண்டுமானால் உபாகமா புஸ்தகத்தில் வேதாகமத்தில் சொல்லப்படுகிறது. அவர்கள் 19வது அதிகாரத்தில் 1வதிலிருந்து வசனத்தில் சொல்லப்படுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்துக்கு வந்த உடனே அவர்கள் 3 பட்டணங்களை பிரித்து வைக்க வேண்டும். இந்த 3 பட்டணங்களில், அதாவது தன்னை அறியாமல் தவறுகளில் விழுந்தவர்கள் அந்த அடைக்கல பட்டணத்தில் போய் தன்னை ஒளிந்து பாதுகாத்து கொள்ளலாம். அப்படிப்பட்டதான ஒரு காரியத்தை ஏற்படுத்த தேவனை சொல்லியிருந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கர்த்தர் உனக்கு அடைக்கல பட்டணமாக இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு அடைக்கலமாய் தருகிறார். ஆண்டவர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆண்டவர் உனக்கு பலனாய் இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் என் கலங்கி தவிக்க வேண்டிய அவசியமில்லை. அவர் சொல்கிற ஏழைக்கு அவர் பலனாய் இருக்கிறார். பெருவெள்ளத்துக்கு அவர் கோட்டையாக இருக்கிறார். அவர் வெயிலுக்கு அவர் நிழலாக இருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேதனையோடு இருக்கிறாயா? இந்த நாளில் இந்த கல்வாரி இயேசுவுக்கு இடங்கொடு. இந்த இயேசு உனக்குள் பிரவேசிக்கட்டும். உனக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த ஆண்டவரே வீடியோவை பார்த்து கொண்டு வேதனையோடு ஆண்டவரே இதே போல கொடூரமானவர்கள் சீரலுக்கு சுற்றி இருக்கிற சீரலுக்கு இவர்கள் பயந்து கொண்டிருப்பார்களா? இப்பொழுது உடைய கரம் நீட்டப்படட்டும். மகத்துவமான தேவனே, நீர் ஏழைகளுக்கு பலன் என்று சொல்லியிருக்க
சொல்லியிருக்கிறீர். பெருவெள்ளத்துக்கு கோட்டை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, வெயிலுக்கு நிழல் என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, இப்படியே இந்த ஜனங்களை நீர் பாதுகாத்து கொள்ளும்படி நான் ஜெபிக்கிறேன். நம்முடைய மாறாத கிருபை ஆண்டவரே, கர்த்தர் எங்களை பாதுகாத்தார் என்று சொல்லத்தக்க கர்த்தர் நீர் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்யும்படியாக ஆண்டவரே, உம்முடைய அற்புத கரத்தை நீட்டும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால நீர் பலனாயிருக்கிறீர். உமக்கு நன்றி. பெரிய காரியங்கள் இயேசுவே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே. அன்புக்குரிய சகோதரனே, சகோதரியே, இந்த நாளிலும் இந்த வீடியோவை பார்த்து கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருப்பாரானால் அதை நீங்கள் எங்களுடைய செவிக்கு நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் கீழே காணப்படுகிற எண்ணுக்கு எங்களை அழைத்து கர்த்தர் செய்த உங்களுடைய வாழ்க்கையின் சாட்சிகளை அறிவிக்கலாம். காட் பிளஸ் யூ.